ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உளுத்தம் பருப்பு ரைஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியானதும் கூட ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இந்த ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஒயிட் எள்ளு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பிளாக் எள்ளு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வாங்க இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த லோ ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரைஸை எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால்சியம் ப்ராப்ளமே இருக்காது உடம்புல. இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா சூடு ஆறுற வரைக்கும் விட்டுடலாம். இப்போ ரைஸ் தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், தாளிக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. உங்களுக்கு வெங்காயம் தக்காளி வேண்டாம், சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா வெறும் எண்ணெயில் இந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ரைஸ் மிக்ஸ் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்தி ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கூட வச்சுக்கலாம். 3 months ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா டேஸ்ட்டு அப்படியே செம்மையாக இருக்கும். ஆனால் நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட் பண்ணி வைக்கணும். ஆல்ரெடி நான் ரைஸ் நல்லா வடித்து உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கிட்டோம். நார்மலாக நம்ம ரைஸ் தாளிக்கிறதுக்கு சேர்க்குற எண்ணெயை விட ஒரு 2 டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. இதுக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு நம்ம பவுடர் மிக்ஸ்லேயே வரமிளகாயும் மிளகும் சேர்த்து அரைச்சிருக்கோம். காரம் அதுவே சரியாக இருக்கும். இல்லை நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இப்படி தாளிக்கும் போது கூட மஞ்சள் தூளோட கொஞ்சமாக மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனா கீழே அடி பிடிச்சிடும். இது ஒரு பிரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸை நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
வாசனை அப்படியே வந்து வீடே கமகமன்னு இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.